ஜெஃப்னா போஸ்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். அதிலையும் குறிப்பாக இந்த சிப்பந்தி சம்பந்தமான விடயங்கள் தொடர்ந்து மர்மமான முறையில் நிலவுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகவும், இந்த சிறை கலவரங்கள் தொடர்பாக வந்திருக்கின்ற புதிய விடயங்கள் என்னென்ன நகர்த்தலை ஏற்படுத்த போகின்றன என்பது சம்பந்தமாகவும் தான் இந்த காணொலியில் விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ளே செல்லலாம். இந்த சிப்பந்தி சம்பந்தமாக வெளியாகின்ற தகவல்கள் எல்லாம் புதிய அதிர்வெளிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இப்போ கைது செய்யப்பட்ட நபர் சிப்பந்தி தானா என்கின்ற ஒரு சந்தேகம் ஒன்று எழுந்திருக்கிறது. இது இப்போ எழுந்த சந்தேகமானு கேட்டிங்கன்னா இல்லை, முன்னைய காலகட்டங்களிலையும் இந்த சந்தேகங்கள் எழுந்திருந்தன. குறிப்பாக இந்த சிப்பந்தியினுடைய முகத்தோற்றத்துக்கும் சிசிடிவி காட்சிகளில் எடுக்கப்பட்ட முகத்தோற்றத்துக்குமான சம்பந்தங்கள் ஓரளவு குறைவாக இருக்கின்றன என்ற அடிப்படையில் பேசப்பட்டது. அண்மையில் கூட இந்த சிப்பந்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இவருக்கான முகப்பரிசோதனை செய்யப்பட வேண்டும், அதாவது இவர் சிப்பந்தி தான் என்பதற்கான முகப்பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களும் பேசப்பட்டிருந்தன. ஆகவே இந்த சிப்பந்தி தொடர்பான விடயங்கள் தொடர்ந்து அதிர்வெளிகளையும் பேசுகொள்ளையும் தொடர்ந்து ஆக்கி கொண்டே இருக்கின்றன. இந்த சூழல்ல அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது சிப்பந்தி அவர்கள் வெளிகட சிறைச்சாலையில் இருந்து அங்குலபெஸ்கொட சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதற்கான காரணம் என்னென்ற ஒரு கேள்வி. என்றால் அதிக பாதுகாப்பு கொண்ட சிறைச்சாலையில் ஆக இலங்கையில் இருக்கிற ஒரு சிறைச்சாலையில் முக்கியமான சிறைச்சாலை வெளிக்கட சிறைச்சாலை, அங்கிருந்தே அவர் மாற்றப்பட்டிருக்கின்றார் என்ற கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இவர் நீதிமன்ற வழக்குகளுக்கு ஆஜராகின்ற பொழுதோ அல்லது சிறைச்சாலையை விட்டு வெளியில் வருகின்ற பொழுதோ சிறைச்சாலையில் இருந்துட்டு வெளியில் வருகின்ற ஒரு தோற்றத்தில் இவர் வருவதில்லை. இவர் ஒரு அழகான ஒப்பனை செய்த வண்ணமோ அல்லது இவர் கையில் சில உபகரணங்களோடையோ பெட்டிகளோடையோ வருவது வழமை. ஒருவேளை அவர் கொஞ்சம் வசதியான நிலையில் நடத்தப்படுகின்றார் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. சிறைச்சாலை கொண்டு வரப்படுகின்ற பொழுதும் கூட பிள்ளையான் வெளியில் கொண்டு வரப்படுகின்ற போது முகத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். பிள்ளையான் கூட எப்பொழுது கைது செய்யப்பட்டாரோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவருடைய முகங்கள் எல்லாம் இப்பொழுது வேறு விதமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் இந்த சிப்பந்தியினுடைய விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அங்கே அவருக்கு சரியான அளவில் வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றனவா என்ற ஒரு கேள்வி. அப்படியாயின் ஏன் இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும்? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயத்திலே நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இவர் சிப்பந்தியா இல்லையா என்ற ஒரு கேள்விநிலைகள் எழுந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இவருக்கு இப்படி வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் எதற்காக இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன? சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு விதத்திலையும் இதை பார்க்க வேண்டி இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சந்தேக நபராகத்தான் பார்க்கப்படுகின்றார். அப்படியாயின் அவருடைய உடைமைகளை அங்கே வைத்திருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒப்பனை செய்து கொண்டு வெளியில் வாரதிலையும் எந்த ஒரு தவறும் இல்லை என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் சிறை மாற்றலாகி செல்கின்ற பொழுது தன்னுடைய உடைமைகளை அவர் அங்கே கொண்டு போகின்றார். அப்படியான விடயங்களும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இரண்டு விதங்களையும் ஒரு சாதாரண நபர் போன்ற, அதாவது சிறையில் அவர் இருந்த அப்புறம் கூட அவருடைய முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட அதே மாதிரியான ஒரு தோற்றம் அல்லது அதையும் விட ஒரு அதிகரித்த ஒப்பனையோடு தான் அவர் இருக்கின்றார் என்ற விமர்சனங்கள் ஒரு பக்கத்தில் முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில் இன்னொரு பக்கத்தில் அவர் இந்த உடைமைகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இவர் சிறை மாற்றலாகின்றார் என்பதற்கு தான் அந்த உடைமைகளோடு வந்திருந்தார் என்ற விஷயங்களும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயங்களாகவே இருக்கின்றன. ஆகவே சிப்பந்தியுடைய விடயம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் இந்த சிறைச்சாலையினுடைய கலவரங்கள் சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கின்றன. குறிப்பாக அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பி வந்த ஒரு இளைஞர் ஒரு முக்கியமான கருத்து ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். அந்த கருத்தில் என்ன விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இந்த சிறைச்சாலையில் நடந்த சில சம்பவங்களில் இந்த மெகசின் சிறைச்சாலையில் தாங்கள் துன்புறுத்தப்பட்டிருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற இளைஞர் ஒருவர் இறந்ததுக்கு காரணமும் போலீசார் தான் என்ற ஒரு குறிப்பிட்ட பெயர் பட்டியலோடு இவர்கள் சிறைக்குள்ளே வந்திருந்தார்கள். அந்த பெயர் பட்டியலில் இருந்த நபர்கள் எல்லாத்தையும் ஒருவர்களாக அழைத்து அவர்களை கொண்டு போய் இரும்பு தடிகள் கொண்டு அவர்கள் தாக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு பிறகும் சாதாரண தடிகளாலேயும் அவர் தொடர்ந்து தாக்கப்பட்டதால் அந்த குறிப்பிட்ட இளைஞன் மட்டும் எங்களை விட அதிக காயமுற்று இறக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அந்த இளைஞனை மரணிக்க செய்வதுதான் இவர்களுடைய ஒரு வேலையாக இருந்தது. இதுதான் தொடர்ந்து கொல்லப்படுவார் என்று தெரிந்துதான் அவர்கள் உள்ளே வந்திருக்கின்றார்கள். இது ஒரு திட்டமிட்ட வகையில் தான் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விதத்தில் ஊடக சந்திப்பொன்று அவர் வைக்கின்ற பொழுது அந்த இடத்தில் அவர் இந்த விடயங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றார். ஆகவே அரசு அதிகாரிகள் அல்லது போலீஸ் அதிகாரிகள் தான் அந்த தாக்குதலையே மேற்கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை அவர் சொல்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. தொடர்ந்து தாக்கப்பட்ட அந்த நபர் இந்த சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகும் கூட சரியான சிகிச்சை முறைகள் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் தண்ணீர் கேட்டிருந்தார் அந்த இடத்துல.
தண்ணீர் கேட்கப்பட்டு ஒரு சில மனத்தியாலங்களுக்கு பிறகு அவர் இறந்திருந்தார் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் அரசாங்கம் திட்டமிட்டு செய்கின்றதா அல்லது இந்த அதிகாரிகள் திட்டமிட்டு செய்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. எதற்காக இந்த விடயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு கேள்வி இருந்தது. உண்மையிலேயே இவர் சொன்ன விடயங்கள் ஒரு விடயம், அதாவது ஒரு அரசாங்கத்தின் மேலேயும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறைச்சாலை அதிகாரிகள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டாக வந்திருக்கிறது. இது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அது வேறு விடயம். ஆனால் இந்த விடயங்கள் நடந்திருந்தால் அதற்கான பின்னணி என்ன என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இது இவ்வாறு கேட்க, இந்த சிறைச்சாலை கலவரங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான பிரதானமான காரணமே இந்த ஒரு ஆட்சி கலைப்பு அல்லது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற விஷயங்கள் பேசப்படுகின்றன. என்றால் முன்னைய காலகட்டங்களில் இந்த சிறைச்சாலை கலவரங்கள் நிகழ்கின்ற பொழுதும் கூட பெரிய அளவில் அடிபட்ட பெயர் என்று பார்த்தீங்கன்னா பொதுஜன பிரமுகனுடைய பேர் தான். அதுவும் மஹிந்த ராஜபக்சவனுடைய பெயர் பெரிய அளவில் அடிபட்டிருந்தது. ஒரு சிறைச்சாலைக்குள்ள மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேரடியாகவே சென்று நான் வந்துட்டேன் என்று சொன்ன பிறகு அந்த சிறைச்சாலை கலவரம் நிற்கின்றது என்றால் சிறைச்சாலை கலவரத்தை ஆரம்பித்து வைக்கிறதும் இவர்கள் தான், சிறைச்சாலை கலவரத்தை முடித்து வைக்கிறதும் இவர்கள் தான். ஆகவே இவர்களுடைய பின்னணியில் தான் இந்த சிறைச்சாலை கலவரங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன என்கின்ற இன்னொரு வகையிலான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. ஆக ஒரு ஆட்சி கலப்புக்கான அல்லது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வழிகோலாகவும் இந்த சிறைச்சாலை கலவரங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு சூழல் ஒன்று இருக்கின்றது. தொடர்பாக நாமல் ராஜபக்ச ஒரு விமர்சனம் ஒன்று தெரிவிச்சிருக்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட சிறைச்சாலை கலவரங்கள் சம்பந்தமான விடயங்கள் பேசுபொருளாகின்ற பொழுது உடனடியாக பொதுஜன பிரமுகனுடைய பெயர் தான் அடிபடுகின்றது, ராஜபக்சர்களுடைய பெயர் தான் அடிபடுகின்றது. இது கூட இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு தோல்வியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா இவர்கள் சொன்ன இந்த வாக்குமூலங்கள், அதாவது ஏற்கனவே இவர்கள் வாக்குறுதிகள் சிலவற்றை இந்த மக்களுக்கு கொடுத்திருந்தார், அந்த வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றல. வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இவர்கள் உடனடியாக பழி போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் மேல, அதுவும் குறிப்பாக பொதுஜன பிரமுகம் மேல தான் இவர்கள் தொடர்ந்து பழி சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் சில இடங்களில் இளைஞர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் பின்வாங்கி இருந்தோம் என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார். ஏற்கனவே கோடபாய ராஜபக்சனுடைய இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பொழுதும் கூட அந்த ஒரு விடயம் நிகழ்ந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இப்படியாக தங்களுடைய விடயங்கள் சார்ந்து பேசுகின்ற பொழுது நீங்கள் உடனடியாக பழி போடுறது யாரில் என்று பார்த்தீங்கன்னா பொதுஜன பிரமுகர்களால் தான் இருக்கின்றது என்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த அரசாங்கம் பெரிய அளவிலான விமர்சனங்களை தொடர்ந்து தாங்கி கொண்டு வருகின்றது. அந்த விமர்சனத்தில் ஒன்று பொதுஜன பிரமுகம் அடிக்கடி இந்த அரசாங்கத்தின் மேல சுமத்துகின்ற விமர்சனங்கள் தான். அதில் ஒன்று இந்த சிறைச்சாலை கலவரங்கள் வந்த பிறகு உடனடியாக அதை இவர்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படையில் நேரடியாக அந்த பாதுகாப்பு அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அதற்கு உடனடியாக இவர்கள் சொன்ன விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் மீதான விமர்சனம். இவர்களும் தொடர்ந்து அந்த விமர்சன கணைகளை முன்வைத்துக் கொண்டே வருகின்றார்கள். இது இவ்வாறு கேட்க சிறைச்சாலைக்கு உள்ளே என்ன நடக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. இந்த கைதிகள் பொதுஜன பிரமுகனுடைய அல்லது எதிர்க்கட்சிகளுடைய சில உறுப்பினர்களால் தூண்டிவிடப்படுகின்றார்களோ என்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ சிறைச்சாலைக்குள்ளேயே ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு என்கின்ற இரண்டு தரப்பினருடைய இந்த மோதல் நிலைமைகள் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கின்றனவா என்ற கேள்விகள் பலர் மத்தியிலேயும் எழுந்திருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் கூட இது பெரிய அளவு விமர்சனமாக அல்லது பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே இதற்குரிய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்ற ஒரு கேள்வி என்றால், ஒரு பக்கத்தில் சிறைச்சாலை கைதிகள் தொடர்ந்துமே இந்த போதைப்பொருள் சார்ந்த விஷயங்களை அவர்களாவே சில விடயங்களை உருவாக்கி அல்லது மோதல்கள் தேவைப்படுகின்ற பொழுது அந்த மோதல்களை வேண்டுமென்றே உருவாக்குகின்றார்களோ என்ற ஒரு விமர்சனம். இந்த மோதல்கள் உருவான பிறகு சில கைதிகள் சிறை மாற்றம் செய்யப்பட்ட பிறகு அந்த கைதிகள் துன்புறுத்தப்படுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில கைதிகள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவதற்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. ஆகவே இந்த எல்லா விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இங்கே இரு குழுக்கள், அதாவது எப்படி பாராளுமன்றத்துக்குள்ள ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு என்று இருக்கின்றதோ அதே மாதிரி வெளிப்புற சூழல்களையும் இப்படியான குழுக்கள் சில இடங்களில் இயங்குறதால பொதுமக்கள் பாதுகாப்பு இங்கே சிக்கல் மேலே இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு சிறைச்சாலைக்கு உள்ளேயே இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தேறி கொண்டிருக்கின்றது. ஆகவே இங்கே பொதுமக்களுடைய பாதுகாப்பு என்பது எந்த அளவில் இருக்கும் என்ற ஒரு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட ஒரு இடத்திலேயே இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற பொழுது இந்த சிறைச்சாலைகளுக்கு வெளியில் இந்த நிகழ்வுகள் எவ்வாறு பேசப்படும், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய பாதுகாப்பு என்பது இங்கே உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றதா என்ற கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறைச்சாலை கலவரங்கள் நடைபெறுகின்ற பொழுது இந்த கைதிகள் தப்பியோடுவதற்கான வாய்ப்புகள் நடந்தால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய இடத்துல யார் இருக்கின்றார்கள்? அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதாவது ஒரு கைதி தப்பியோடினா கூட அங்கே பொதுமக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படியான விடயங்களுக்கு தொடர்ந்துமே இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள்
விடயங்களில் ஓரளவு இந்த அரசாங்கம் வேகம் எடுத்திருந்தாலும் முனைப்பு காட்டியிருந்தாலும் கூட இப்படியான விடயங்கள் தொடர்ந்து ஒரு விமர்சன பொருளாகவே ஆகிக்கொண்டு வருகின்றன. இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகின்றது என்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக விரிந்திருக்கின்றது.